இப்போ என் கையில் இருக்கிறது பேர் வந்து நீங்கள் பார்த்த பொருள் வந்து இது அம்மானை. இப்போ இது பார்க்குறது வந்து பனிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா ஸ்பிட்டிங் பாட், ஒத்த தட்டு தராசு. அந்த காலத்தில் வந்து கோடு அளவீடுகள் இருக்கும், அதை வச்சு 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் 1/4 கிலோ 1/2 கிலோன்ட்டு இருக்கும். ரயில் அடுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை காசி பாத்திரம் சொல்லுவாங்க. ஏன் ரயில் அடுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ரயில்வே துறையில் பணிபுரிஞ்சவங்க வந்து அதிக அளவு பணியிட மாறுதலாக போகும்போது இந்த மாதிரி பாத்திரங்கள், அதனால் இது ரயில் அடுக்குன்னு. காசிக்கு போகிறதால. வணக்கம், என் பேர் ஐயனார். நான் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் சுகாதார உதவி ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக வந்து நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்திய பித்தளை, வெண்கலம், செம்பு, மரம் மற்றும் இரும்பு, மண்ணால் ஆன பாரம்பரிய புழங்கு பொருட்களை பாதுகாக்கிறேன், மீட்டெடுக்கிறேன். வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை காட்சிப்படுத்துகிறேன். நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே வந்து ஒவ்வொரு வரலாறை சொல்லிகிட்டு இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1000 பொருட்கள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தின, குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள், சமையலுக்கு பயன்படுத்திய பாத்திரங்கள், குறிப்பாக சமையலுக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள், அந்த எண்ணெய் சேகரித்து வைத்த எண்ணெய் குடங்கள், அவர்கள் டிராவலுக்காக பயன்படுத்தின ரயில் கூஜாக்கள், பல்வேறு வகையான குடங்கள், பாத்திரங்கள், விளக்குகள், இது மாதிரி நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அத்தனை அந்த பொருளை அன்னைக்கு அவங்க செஞ்சிட்டாங்க சுலபமாக. இன்றைக்கி அந்த பொருட்கள்லாம் வந்து செய்யணுனாலே மிஷின் அது மாதிரி வந்தாலும் அந்த முன்னோர்கள் செய்த அந்த காலத்தில் இருந்த அந்த கலை அம்சம் இன்று இருக்கக்கூடிய பொருட்களை இருக்குதுன்னா கிடையவே கிடையாது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்னா, நம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின பொருட்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் பல்வேறு பணி சுமையாலும் அவங்க நிறையா படிச்சிட்ட பிறகு வெவ்வேறு மாநிலங்கள்லையும் வெளிநாடுகளையும் வேலைக்கு போக அவங்க குடும்பத்தில் பயன்படுத்தின பொருட்களை அவர்களால் பாதுகாக்க முடியல. அதனால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பாரம்பரியான புழங்கு பொருட்கள் பரனில் போச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பரனில் போன பொருட்கள் எல்லாம் பழைய கடைகளுக்கு போய் கடையில் போட்டாங்க. அதை மாதிரி பொருட்களை பழைய கடைகளிலையும் பழைய பாத்திர கடைகளையும் வந்து நாங்கள் மீட்டெடுத்து அதை பாதுகாக்கிறோம். இதுக்கு ஒரே நோக்கம் என்னென்னா, வருங்கால தலைமுறைக்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்களின் பெயர்களும் அந்த பொருட்களை அவர்கள் கண்ணால் பார்க்கணுன்றதுக்காக தான் அதை சேகரிச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பொருட்கள் இன்றைக்கி வந்து சுத்தமாக மறைஞ்சி போச்சு. அந்த பொருட்கள் மறைஞ்சதால் அந்த பொருட்களுடைய பெயர்களும் இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாமல் போச்சு. நம்மளுடைய முன்னோர்களை உடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்வியல் முறையும் காட்சிப்படுத்தணுன்றதுக்காக தான் சேகரிச்சிருக்கோம். அந்த காலத்தில் எந்த பொருளையுமே வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் பெயர்லாம் கிடையாது. நம்ம எப்பயுமே இயற்கை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள், தென் தமிழகத்தை, தென்னாட்டு இந்தியாவை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த. அப்போ ஒவ்வொரு பொருளையும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்து ஒரு பழத்தையோ இல்லை காய்கறியோ அதை மாதிரி அவர்களை சார்ந்து என்ன பொருட்களோ அது வச்சு தான் பெயர்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா ஒரு முந்திரி குஜான்னு சொல்லுவாங்க. முந்திரின்றது ஒரு பழம். முந்திரி பழத்தில் வடிவில் இருக்கிறதால அது முந்திரி குஜா. இப்போ ஒரு வாளி இருக்கும், பூசணிக்காய் பம்கின் மாதிரி இருக்கும், அப்போ பூசணி பம்கின் வாளி. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் கொடுங்க. அது மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது பேர் வந்து நீங்கள் பார்த்த பொருள் வந்து இது அம்மானை. இது சங்க காலத்தில் பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. இது 3 பெண்கள் சேர்ந்து விளையாடுவார்கள், 5 பெண்கள் சேர்ந்தவர்கள். 3 பெண்கள் சேர்ந்து விளையாடுவது மூவர் அம்மானை, 5 பெண்கள் சேர்ந்து விளையாடுவது ஐவர் அம்மானை. தென்னிந்தியாவில் குறிப்பாக வந்து தமிழகம், கேரளா பகுதியில் வந்து அதிக அளவில் பெண்கள் விளையாடிருக்காங்க. ரொம்ப பழமையான பெண்கள் விளையாட்டில் ஒரு இந்த அம்மானைன்ற ஒரு வார்த்தையை இன்று வந்து அறியப்படாத ஒரு வார்த்தையாயிடுச்சு. ஆனால் இந்த அம்மானை விளையாட்டு வந்து பெண்கள் கவிதை படைக்கும் ஆற்றலை அதிக அளவு உருவாக்கியது. இந்த அம்மானையை பொறுத்த வரைக்கும் 3 பெண்கள் இருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய நாட்டு அரசனையோ இல்லை தனக்கு பிடிக்கப்பட்ட ஒரு கடவுளையோ பற்றி ஒரு பொதுவான ஒரு கேள்வியை கேட்டு இந்த காயை தூக்கி எறிந்து அம்மானை என்று பிடிப்பார்கள். 2ஆம் பெண் அவர்கள் எந்த வினா கேட்டாங்களோ அந்த வினாவுக்கான தலைவனை பற்றிய வரலாறுகளையும் அதை பற்றிய சிறப்புகளையும் கூறி அம்மானை என்று பிடிப்பார். 3ஆவது பெண் முதல் பெண் கேட்ட கேள்விக்கும் 2ஆம் பெண் சொன்ன அந்த தலைவனுடைய சிறப்புகளையும் இணைத்து முழுமையாக அந்த தலைவனுடைய வரலாறையும் அவருடைய சிறப்புகளையும் இல்லை அந்த கடவுளுடைய சிறப்புகளையும் பற்றி கூறி அம்மானை என்று காய்ப்பிடிப்பார்கள். இது ரொம்ப ரொம்ப பழமையான பெண்களுக்காக முழுக்க விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு இன்றைக்கு அறியப்படாத சொல்ல இருக்குது. இன்றைக்கு உங்கள் எதற்கு வந்து இது காட்சி பொருளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இது எல்லாம் வந்து நம் முன்னோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு
பால் மற்றும் அவங்களுக்கு தேவையான கஷாயங்கள் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தின பாலாடை சொல்லுவாங்க, சங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு பேரிட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு அழகாக கலைநுட்பமாக ஒவ்வொரு சங்கும் இந்த பாலாடையும் ஒவ்வொரு விதமான டிசைனில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வெங்கலத்தாலான பாலாடை, இது வந்து வெள்ளியாலான பாலாடை, இது வந்து சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலான பாலாடை, இது வந்து இண்டோலியம் இதனால் பாலாடை. இது அத்தனைகளும் இருந்தாலும் பாதுகாப்பான பாலாடை என்னும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்கலத்தாலான பாலாடைகள் தான். ஏன்னா இந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த வாய் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப மழுக்கட்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பால் புகட்டும் போதோ இல்லை ஏதாவது மருந்துகளோ இல்லை கஷாயம் கொடுக்கும் போது வந்து அந்த குழந்தைகளோட பிஞ்சு உதடுகள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அது கீரைகளோ எதுவும் விழாமல் இருக்கும். இப்போ இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள், இது மாதிரியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது சிறந்ததுன்னா இது மாதிரி இண்டோலியத்தால் சாதாரண மக்கள் வந்து இது மாதிரி இண்டோலியத்தால் இருக்கக்கூடிய பாலாடைகளை இந்த பாலாடைகள் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவது குறைந்து விட்டது. இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு மருந்துகள்லேயும் வந்து பிளாஸ்டிக் டப்பா வரும், அதிலே மெஷர்மெண்ட் அளவு இருக்கும், 5 ml 10 ml 20 ml அதுபடி கொடுக்குறாங்க. இந்த பாலாடைன்றது தொன்று குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிறது. இன்னொரு குறிப்பாக அந்த காலத்தில் குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாலாடையால் சிறுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் புகட்டுவாங்க. தாய் வந்து தன்னுடைய மார்பகத்திலேருந்து பாலை பீச்சு எடுத்து இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அப்போ குழந்தைகளுக்கு புறையேறாமல் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரியான பாலாடைகளை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இது பார்க்குறது வந்து பனிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா ஸ்பிட்டிங் பாட். மரபு வழியில் சொன்னால் எச்சி துப்புற பாத்திரம் இதுதான். அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தாம்பலம் சொல்லக்கூடிய வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கம் உண்டு. நம்ம இன்றைக்கி சொல்லுவோம் அந்த தாம்பலம், இன்றைக்கி அந்த தாம்பலாம் ரொம்ப பெயர் மாற்றங்கள் வந்து பீடா ஸ்வீட் பீடா அது மாதிரிலாம் வந்துடுச்சு. உண்மையிலே அந்த தாம்பலம் என்று சொல்லக்கூடிய வெற்றிலைப்பாக்கு போடும்போது பார்த்திங்கன்னா வெற்றிலையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தும் இது அத்தனையுமே வந்து உடலுக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியம். அந்த வெற்றிலைப்பாக்கு பயன்படுத்த அந்த தாம்பலம் உட்கொண்டதால் இரும்புச்சத்து குறைபாடு சொல்லக்கூடிய இரத்த சொகை இல்லாமல் பெண்களும் ஆண்களும் இருந்தார்கள். நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் துப்பக்கூடிய எச்சிகளால் பல்வேறு தொற்று நோய்களோ ஏதாவது வரும், சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் ரொம்ப அசுத்தமாக இருக்குன்ற ஒரே நோக்கத்தோடு இதை மாதிரி ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களை இது வெங்கலத்தாலையும் பித்தளையால் செஞ்சுருக்காங்க. பல்வேறு வடிவத்தில் இருக்காங்க. பல்வேறு இது மாதிரியான பொருட்கள் நாங்கள் சேகரித்து மீட்டெடுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு அருவருப்பான பொருளாக தெரியல, ஐயோ எச்சு துப்புற ஒரு பொருளான, ஆனால் இது ஒரு வரலாறு சொல்லுது. இன்றைக்கி நம்ம எல்லாம் கொரோனா காலத்தில் தான் வந்து எச்சை துப்பக்கூடாது, வீதியெல்லாம் துப்பக்கூடாதுன்னா, ஆனால் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் எந்த நோய் அப்படி தான் வசதி உள்ளவங்க இதை மாதிரி இருந்தாங்க. வசதி இல்லாதவங்க மண்கலங்களில் என்ன செய்வாங்க, சாம்பல் வீடுகளில் வந்து அடுப்பு எரிப்பாங்க. அந்த சாம்பலில் அவர்களுடைய ஏதாவது நோய்வாய்ப்பட்டு வயதானது இருந்தால் கூட அவர்களுடைய அந்த சளியோ இல்லை உமிழ்நீரையோ இதில் துப்பி அதை வந்து பள்ளம் நோண்டி புதைத்து சுத்தமாக அந்த முன்னோர்கள் இருந்தாங்கன்றதுக்கான ஒரு ஆணித்தனமான ஒரு வரலாற்று சான்று தான் இந்த ஸ்பிட்டிங் பாட். இது வந்து பழமையான தாயம் விளையாடக்கூடிய தாயக்கட்டை. இந்த தாயம் வந்து விளையாடு வந்து குழந்தைகளுக்கு மனக்கணக்கை அதிகரிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அபாக்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனக்கணக்கும் கணக்கு வந்து அதிகமாக புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாயங்கள் விளையாடும் போது கைக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின கார் வடிவிலான வெற்றிலைப்பாக்கு பெட்டி. இதில் வந்து சுண்ணாம்புகள்லாம் வந்து இதில் பயன்படுத்துவாங்க. இதில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். இப்போ இதில் வந்து புயலைகள் அந்த சுண்ணாம்புலாம் வச்சுக்குவாங்க. இதில் சீவல் வெற்றிலை சீவல் வச்சுக்குவாங்க. இது என்னத்தை காட்டுன்னா முன்னோர்களுடைய கலை நுட்பத்தை, அவங்களுடைய கலை ஆர்வத்தையும் அவங்களுடைய கலை நுட்பமான வேலைப்பாடுகளையும் காட்டுது. இது ஒரு விதமான கார் வடிவிலான வெற்றிலைப்பாக்கு பெட்டி. இது அன்ன வடிவிலான வெற்றிலைப்பாக்கு பெட்டி. இந்த அன்னத்தோடைய தலைகளை எந்த சைடு வேணால் திருப்பிக்கலாம். இது உள்ள வெற்றிலை சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சுக்குவாங்க. இது ஒரு வகையான வெற்றிலைப்பாக்கு பெட்டி. இதுவும் தெரியும். இது பழக்கத்தில் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள்லாம் சினிமாக்களில் பார்க்கக்கூடியது. ஆனால் இதுவும் ஒரு விதமான வெற்றிலைப்பாக்கு பெட்டியாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வெற்றிலைப்பாக்கு சீவல் இப்படிலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன சைஸு மண்ணெண்ணெயால் செயல்படக்கூடிய ஒரு ஸ்டவ் தான். இது மினியேச்சர் ஸ்டவ். இது கேம்ப்பு இதை மாதிரி வெளியில் போகும்போது ட்ரெக்கிங்லாம் போகும்போது பயன்படுமா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரோசின்லாம் பண்ணிட்டு சின்ன சின்ன அவங்களுக்கு தேவையானதை எங்கேயாவது வெளியில் போகும்போது அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப மினியேச்சர் கரோசின் ஸ்டவ். இது ரொம்ப ரேர் மாடல். இது நீங்கள் பார்க்குறது வந்து கும்பா அல்லது கிண்ணின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைகளுக்கு
உணவு வந்து அந்த காலத்தில் பிசைஞ்சு அம்மாவோ இல்லை பாட்டியோ ஆசையாக பாடல் பாடி ஊட்டக்கூடிய ஒரு பொருள். இப்போ உணவுலாம் கொடுத்த பிறகு இந்த பொருளில் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. குழந்தைக்கு பால் கொடுத்துட்ட உணவு கொடுத்த பிறகு இந்த கும்பாவை வந்து கிண்ணியை வந்து லேசாக தட்டும் போது ஒரு இனிமையான ஓசை கிடைக்கும். இது குழந்தையை தாலாட்டு ஓசைக்கு இணையாக குழந்தைக்கு இந்த ரிங்காரம் வந்து தூங்குவதற்காக லேசாக ஒலிப்பார்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பொருள் வந்து இது முளைப்பாரி சட்டி. அந்த காலத்தில் முளைப்பாரின்றது வந்து கோவில்களில் திருவிழாக்களில் ஊர் திருவிழாக்களில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த முளைப்பாரி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய விதை நெல்களையும் தானியங்களையும் வந்து இதில் முளைக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த முளை கட்டிய பிறகு ஊர்வலமாக அந்த பகுதியை அந்த கிராமத்தை ஊர்வலமாக வந்து கோவிலில் வந்து வைக்கக்கூடிய முளைப்பாரி பாத்திரம் சட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒத்த தட்டு தராசு. அந்த காலத்தில் வந்து ஒரு சைடு இடங்கள்லாம் இருக்காது. இதில் இந்த கோடு அளவீடுகள் இருக்கும். அதை வச்சு 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் 1/4 கிலோ 1/2 கிலோன்ட்டு இருக்கும். இதில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்கும். அந்த காலத்தில் ஒரே ஒரு தட்டை வச்சுக்கிட்டு துல்லியமான எடையோடு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞானம் வந்து டிஜிட்டலாக இருந்தால் கூட நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுடைய எடைகள் வந்து ரொம்ப வந்து குறைவாக இருக்குது. அந்த காலத்தில் ரொம்ப நேர்மையாக இருந்துங்க. இந்த மாதிரி ஒத்த தட்டு தராசை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து மரப்பாச்சி. அந்த காலத்தில் நம்ம குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு பொருள் இந்த மரப்பாச்சி. அந்த காலத்தில் மரப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் கருங்காலி, செம்மரம், வெண்சந்தனம், தேக்கு, சந்தனம் இது மாதிரியான மரப்புகளில் செஞ்சுருப்பாங்க. இந்த மரப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வந்து வாயில் வச்சு விளையாடினாலும் உடலுக்கு எந்தவித தீங்கும் இருக்காது. குறிப்பாக சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகரிப்பதற்காக அது மாதிரியான மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் 70-80களில் குழந்தையாக இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வசதியான குடும்பத்தார் வந்து லாக்டோஜன், அமுல் ஸ்ப்ரே இது மாதிரி பொருட்களை வந்து குழந்தைகளுக்கு பாலுக்காக இணை உணவாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பெரும்பாலும் 90% நம் முன்னோருக்கு குழந்தைகளுக்கு வந்து சிறுதானிய கஞ்சிகளை தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆரோக்கியமான உணவு. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிக்காக சேகரித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் அந்த காலத்தில் 60-70களில் குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்த கிளிகிழப்புகள். இப்போ இந்த பிளாஸ்டிக்லாம் அந்த காலத்தில் தரமான பிளாஸ்டிக், குழந்தைகளுக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது. குறிப்பாக அந்த காலத்திலே பனை ஓலையில் செஞ்ச கிளிகிழப்புகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. இது மரத்தாலான கிளிகிழப்புகள். இது மாதிரி ஒவ்வொரு பொருட்களுமே வந்து நம்மளுடைய நினைவுகளையும் ஒரு பழைய நினைவுகளை தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதை காட்சிப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பாத்திரத்துடைய பெயர் வந்து ரசவாளி. இது என்னென்னா அந்த காலத்தில் ரசம்ன்றது எல்லார் வீட்லேயும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. ஜீரக சக்திக்கு அதிகரிக்கும். அடுத்தது அதில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும், அது மிளகு, ஜீரகம், அதில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அதனால் அதை தொடர்ந்து பயன்படும். இந்த ரசவாளில் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அப்போ இதில் ரசத்தை வச்சு இதில் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் விடுவாங்க. அந்த ரசம் மட்டும் மேலே இருக்கக்கூடிய ரசம் மட்டும் இதில் போவோம். அடியில் இருக்கக்கூடிய அந்த திப்பிகள், அந்த புளி சக்கை எல்லாமே இதில் தங்கிடும். இது பெயர் வந்து ரசவாளி. இன்றைக்கு இந்த பொருள் வந்து நிறையா பேர்கிட்ட வந்து வழக்கொழிஞ்சு போச்சு. இந்த வார்த்தையே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையே அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ரசவாளி இல்லாத வீடே இருக்காது. இன்றைக்கி இந்த பாத்திரமே இல்லாத வீடு தான் இருக்குது. இந்த பொருள் பெயர் என்னென்னா பாதாள கரண்டி, பாதாள சொரடு, பாதாள குலசு, இது மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு சொல்ல அடிச்சிருக்காங்க. இது வந்து கிணத்துல விழுந்த பொருட்களை மீட்டெடுப்பதற்காக முன்னோர்கள் பயன்படுத்தியது. முன்னொரு காலத்தில் கிணறு இல்லாத வீடுகளே இருக்காது. நீர் ஆதாரமே கிணறு, ஏரி, குளங்கள் தான் இருந்தது. என்னைக்கு போர்வெல் வந்ததோ அன்றைக்கே கிணறுகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. இன்றைக்கி கிணறுன்றது இல்லாமல் பெருமாறி அழிஞ்சிருச்சு. அந்த கிணத்துல வந்து வாளியில் இருக்கக்கூடிய கயிறு வந்து ரொம்ப நாள் தண்ணியில் இருந்து அருந்து பயன்படுத்திய வாளியோ குடமோ விழும். இன்னும் சில கிணத்தடியில் தான் வந்து பாத்திரங்கள்லாம் கழுவாங்க. அப்போ கழுவி அங்கே மேலே கிணத்து கட்டையில் வைக்கும்போது தவறி விழுந்துடும். அது மாதிரி இருக்கும்போது இது பெரும்பாலும் அனைத்து வீட்லேயும் இருக்க யாராவது கிராமத்தில் ஒருத்தவங்க வீட்டில் தான் இருக்கும். அப்போ இந்த பொருளை வாங்கும்போது அந்த வீட்டில் வாங்கும்போது வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பித்தளை பொருளோ ஏதோ ஒரு பொருளை அடமானமாக கொடுத்துட்டு தான் இந்த பொருளை வாங்க. இந்த பாதாள கொலுசை என்னைக்கு கிணத்துல போகிறாலும் அதை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே சூழ்ந்துருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு விழுந்த பொருட்கள் எல்லாமே அதில் கிடைக்கும். இதெல்லாம் இவ்வளோ பெருசு பார்க்குறது வந்து ஏதோ ஒரு பாத்திரம் கிடையாது. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய காஃபி ஃபில்டர், இப்போ சொல்லக்கூடிய டிகிரி காஃபி எல்லாம் வந்து இதை மாதிரியான ஃபில்டரில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் திருமணங்கள் எந்த சுப நிகழ்ச்சியானாலும் வீடுகளில் தான் பயன்படுத்துவாங்க. கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க. அப்போ சாதாரண சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தாது, பெரிய அளவு தான் பயன்படுத்துவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய காஃபி ஃபில்டர்.
அந்த காஃபியை வடிகட்ட ஃபில்டர் எல்லாம் இருக்கும். இவ்வளோ பெரிய பொருட்களையும் வந்து அன்றைக்கி சுலபமாக கையாண்டுருக்காங்க. அழகாக இதுலேருந்து ஃபில்டர் ஆகி வரும். இது உள்ளே பாருங்கள், இதுலேருந்து இது மாதிரி பெரிய சைஸ் ஜெயிண்ட் காஃபி ஃபில்டர் எல்லாமே நம்ம முன்னோர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அந்த பொருள்லாம் எங்கேயுமே இல்லை. எங்களை மாதிரி ஒரு சிலர்கிட்ட காட்சிப்படுத்தி சேகரித்து வச்சிட்ருக்கோம். இப்போ இந்த பார்க்கக்கூடிய ஒரு டின் வந்து அந்த காலத்தில் மை பல்வேறு வண்ண மைகள் உற்பத்தி பண்ணி விற்பனைக்கு வந்த டின் இது. இதில் இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா இந்தியா லிமிட்டட்னு இருக்கும். சுதந்திரத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த இங்குகள்லாம் இதில் இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இங்க்லேயும் வந்து இருக்கக்கூடிய லேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு உருவங்களே இருக்கும். இது அந்த காலத்துடைய நினைவுக்காக இது சேகரித்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பாத்திரம் வந்து ரயில் அடுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை காசி பாத்திரம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து நெடுந்தூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், இல்லை வேறு எங்கேயாவது ஊர் பயணங்கள் ரொம்ப தூரம் போகும்போது, அப்போ இப்போ இருக்கிற மாதிரிலாம் அதிகமாகவும் வாகன வசதி இருக்கா, ஒன்று மாட்டு வண்டிகளோ இல்லை எங்கேயோ ரொம்ப தூரமாக போகும்போது தொலைக்கும் போது ட்ரெயினில் அது மாதிரி போய் இந்த ரயில் அடுக்கு இல்லை காசி பாத்திரம் சொல்லுவாங்க. ஆன்மீக பயணமாக வந்து காசிக்கு ராமேஸ்வரம் அப்படிலாம் போகும்போது பயன்படுத்துவாங்க. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. ஏன் ரயில் அடுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ரயில்வே துறையில் பணிபுரிஞ்சவங்க வந்து அதிக அளவு பணியிட மாறுதலாக போகும்போது இந்த மாதிரி பாத்திரங்கள், அதனால் இது ரயில் அடுக்குன்னு. காசிக்கு போகிறதால காசி பாத்திரம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஆற்றங்கரையோ குலைக்கரையோ அவங்க மாட்டு வண்டி பயணத்தில் நிறுத்தி இதில் அவங்களுக்கு தேவையான கூட்டு, காய், பொரியல், அவியல் அனைத்தையுமே இதில் செஞ்சு முன்னோர்கள் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே 15-17 பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஒரு அடக்கு மடக்கு அன்னை வெட்டி இருக்கும், கரண்டி இருக்கும், சாதம் வடிக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள் இருக்கும், நீர்கள்லாம் இதிலேருந்து சேகரிக்கக்கூடிய தண்ணீர்லாம் இருக்கக்கூடிய ஒரு மினி கங்காலம் இருக்கும். இது அத்தனையும் சேர்ந்த பொருள் தான் ரயில் அடுக்கு இல்லாட்ட காசி பாத்திரம் இல்லை அடுக்கு சட்டி என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு அழைச்சிருக்காங்க. ஒரே ஒரு பாத்திரம் தான், அதுக்குள்ளே இத்தனை பொருட்களை வந்து அவங்க எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பயணத்துக்கு. இந்த ஒரே பாத்திரங்களை பண்ணுவாங்க. இன்னும் சில பிராமணர் குடும்பத்தில் இந்த பொருட்களை வந்து இந்த பாத்திரங்கள் வந்து தவச டைமில் தனியாக இதுக்காக பரனில் வச்சு அதுக்காக மட்டுமும் பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ ஒரு திறமையாக ஒரே பாத்திரத்துக்குள்ளே அத்தனை ஒட்டுமொத்த 5 பேர் 6 பேர் கூட்டாக செல்லக்கூடியவர்கள் சமையலுக்கு தேவையான இதை வேறு ஒரு லாக் சிஸ்டம் வேறு இது உள்ளே இருப்பாங்க. இத்தனை பொருட்களையும் சேர்ந்தது இதே தான் ரயிலுக்கு காசி பத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரே பொருள். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.